அபு சுஃபியான் இவங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னர்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்கல்கிட்ட கூட போய் சொல்லுவார், ரசூல்லாவை பார்த்து ஒரு மன்னர், அரபுகளுடைய மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அபு சுஃபியானு வந்து ஆமாம் அப்படிம்பாரு. என்ன விஷயம்னா அவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருந்ததுன்னா ரசூல்லா ஆட்சிக்கு ஆசை பிடிச்சவங்க, ஆட்சிக்காக தாவா வந்து செய்கிறாங்க, மன்னராக மாறுறதுக்கு ஆசைப்படுறாரு, அரபுடைய மன்னர்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் விஷயம் என்னன்னா மன்னராட்சின்னு தான் அவர் அப்போ வரைக்கும் நினைக்கிறார். யார்? மக்கா வெற்றி வரைக்கும். அதுக்கப்புறம் யார் திருத்தி கொடுக்குறா? அப்பாஸ் ரலியல்லாஹு திருத்தி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் மன்னராட்சி இல்லைங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அடுத்து இன்னொரு எவிடன்ஸும் நம்ம காமிச்சிடுறோம். என்ன அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சிலர் வந்து அபூபக்கர் கலீஃபா ஆனதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கலீஃபாவே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. யாரை பார்த்து? முஸ்லிம்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கலீஃபான்னு கூப்பிட்றாங்க. என்று கூப்பிட்றாங்க? அல்லாஹ்வுடைய கலீஃபாவேன்னு கூப்பிட்றாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு, அல்லாஹ் என்னை அப்படிலாம் பார்த்து என்னை கூப்பிடாதீங்க, அல்லாஹ்வுடைய கலீஃபாங்கிறது எவ்வளோ உயர்ந்த ஒரு மதிப்பு, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி இல்லை, அது எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அது பொருந்தாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கலீஃபா, நான் நபியுடைய கலீஃபா அப்படிங்கிற. அப்போ கிலாஃபத்துக்கு டெஃபினேஷன் புரிஞ்சுங்க. நாம் இப்போ இன்னைக்கு நாளைக்கு கலீஃபா வந்தால் அவர் யாருடைய கலீஃபா? அவர் முஸ்லீம்களுடைய கலீஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபா கூட வரமாட்டாங்க. ஏன்னா ரசூலாட்டு இருந்து அவங்க பாடம் எடுத்துக்கிட்டவங்க கிடையாது. ஏன்னா நாம் பண்ணுற அநியாயத்துக்கெல்லாம் ரசூலாவுக்கு அப்புறம் கெட்ட பேர் ஏற்படும். நம்ம ஏதோ தப்பு பண்ணுவோம்ல, ஆட்சி நாளைக்கே இஸ்லாமிய ஆட்சி வந்தால் நம்ம தவறு பண்ணுறது ரசூலா தலையில் விடியும். இப்போ நம்ம வேணால் முஸ்லீம்களுடைய பிரதிநிதி, அவ்வளோதான். ஆனால் ஆட்சி ஹாக்கிமியத்து அடிப்படையில் பண்ணுவாங்க. அப்போ இங்கே என்ன விஷயம்னா ரசூல்லா யார்? மன்னரா கலீஃபாவா? கூட இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தானே தெரியும் அவர் கலீஃபாவா மன்னராங்கிற தெளிவாக சொல்கிறாங்களே. அப்போ கலீஃபாங்கிறது தனி. இன்னும் உமர் ரலியல்லாஹு எல்லாம் பார்த்தீங்கன்னா பீதியிலே இருப்பாங்க எப்பவுமே, கலீஃபாவா நான், மன்னரா நான் அப்படின்ட்டு. இந்த ஒரு கிதாப் இருக்கும், நோயம் பின் ஹம்மாதுடைய அந்த கிதாபுல் ஃபித்தன், அதில் நிறைய ஹதீஸ்கள் வரும். இந்த பாதிரிமார்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்பாங்க, நான் யார் அப்படிமா, நான் மன்னனா கலீஃபாவை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மன்னருக்கு கலீஃபாவுக்கு வித்தியாசம் தெரியாது. அதனால தான் நம்ம சமுதாயம் இன்னைக்கு வந்து அறியாமல் தான் இருக்கிறாங்க. கலீஃபாவுக்கும் மன்னருக்கும் வித்தியாசம் தெரியாது. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆட்சி இவரும் ஆர்டர் போடுறாரு, அவரும் ஆர்டர் போடுறாரு, இவர் கீழேயும் படம் இருக்குது, அவரு கீழேயும் படம் இருக்குது, இவர் சொல்கிறதும் கேட்குறாங்க, மன்னர் சொல்கிறதும் கேட்குறாங்க, எல்லாமே சமமாக தெரியும். ஆனால் முக்கியமான வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அது தனியாகவே அது விவரிக்கணும். ஏன்னா கிலாஃபத் முலுக் எத்தனை ஒரு புக்கு போட்டிருக்காரு மௌலானா மௌதூதி, இவ்வளோ மொத்தம் புக்கு, அதில் பட்டியல் போட்டிருப்பார் மன்னர்னா என்ன, கலீஃபானா என்ன அப்படின்ட்டு. ஆக